வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்போது தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே பயன்பெறவும் முடியும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிஜத்தில் ஒரு ஆண் உங்களை மனதார விரும்பினார்கள் என்றால் நிச்சயம் அவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டாவது உங்களை சந்தோஷப்படுத்த நினைப்பார்கள் வாழ்நாள் முழுவதும். அதாவது பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் உண்மையான அன்பு நிஜத்தை மனசார விரும்பிட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப் முடிகிற வரைக்கும், ஐ மீன் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிற வரைக்கும் நிச்சயமாக அவங்க உங்கள் மேலே அதிகப்படியான அன்பை காமிப்பாங்க. அதுவும் சந்தோஷமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான மனதான காதல் இருக்கும் வாழ்நாள் முழுவதும். அப்படி இல்லை, திடீர்னு ஒரு மாதம் சில மாதம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ வச்சு காரணம் ரீசன் இருக்கலாம். ஐ மீன் உங்களை சூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கலாம்ன்ற ஒரு மனுஷத்து கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே அதிகப்படியான நபர்கள் ஏதாவது ஒரு பொருள் மீது நபர்களின் மீது ஆசைப்படுவார்கள். அது கிடைக்கும் வரைதான், அது கிடைக்க பிறகு அதன் மேல் இருக்கும் ஆசை இல்லாமல் போய்விடும். அது பொருளும் மனிதர்களும் சரி. இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் லவ் பண்ணுற ஸ்டார்டிங் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆசையாக பண்ணுவாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அது மாறி இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் கிடைக்காத வரைக்கும் தான் அதனுடைய வேல்யூவே ஒன்று விஷயம் இருக்குது. நீங்கள் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டீங்களே அப்படின்ற போது அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன வேல்யூ இருக்கும்? ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே நார்மலான விஷயங்கள், பல விஷயங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் அடையுது. மனிதனோட செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நபரின் மீது அதிகப்படியான அன்பை காமிக்கவும் போது அவர்கள் அதை கண்டுக்கவில்லை என்றால் அவருக்கு அன்பின் மதிப்பு புரியவில்லை என்ற அர்த்தம். சிம்பிளாக அந்த ஒரு விஷயத்த சொல்லலாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பு காமிக்கும் போது அவங்களுக்கு புரியலைன்னா அவங்களுக்கு அன்பு தேவையில்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு தேவையில்லை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அன்பே தேவையில்லை. இந்த 2 ரீசன் தான். ஒருத்தங்க அன்பு கண்டுக்காமல் போகிறாங்க, மதிக்கல அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த அன்போட வேல்யூ புரிய போகிறதில்ல. இப்போன்னு இல்லை, எப்போவுமே புரியாது. ஏன்னா அவங்க அதை உணர்ந்தால் மட்டும்தான் அதை புரிய முடியும். நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது அவங்களா உணர்ந்து அவங்களா வரணும். அப்போது தான் அன்போட மதிப்பு புரியும். நீங்கள் அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட மனநிலைமை தான் அவங்க இருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாம் ஒருவர் மீது அதிகப்படியான அன்பு வைத்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அதை நினைத்து நாம் அதிக நாட்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒருத்தவங்க மேலே அதிகப்படியான அன்பு வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அதை நினச்சி உங்கள் லைஃப்பில் வருத்தப்படுவதற்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அன்பு வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கண்மூடித்தனமான அன்பை வைக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் அதுக்கப்புறம் கஷ்டப்படுவீங்க. ஏமாத்துறவங்க கஷ்டப்பட போகிறதே கிடையாதுங்க, உங்களை தான் கஷ்டப்படுத்த வைக்கும். கர்மா இஸ் பூமராங்க தான். அது பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகிறீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அதிகமாக வருத்தப்படாமல் இருக்கணும்னா அதிகப்படியான அன்பை ஒருத்தங்க மேலே உயிருக்கிறான்னு அன்பை வைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு தான் உங்கள் லைஃப்பில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் வைக்கல, தப்பு இல்லை. லவ் பண்ணும்போதே அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இங்கே காதலிக்கு நபருடைய காதல் பிரிவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது அவருடைய ஈகோ தான். அது இல்லாமல் இருந்தால் காதல் நன்றாக இருக்கும். அது இருப்பதால் தான் காதல் பிரியவே செய்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் பிரிவதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறதே அவங்களுடைய ஈகோ தான். அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அது ரொம்ப நாள் வரும். இங்கே ஒவ்வொருத்தங்களும் அவள் சொல்கிறத நான் பண்ணணுமா, அவள் கோச்சிட்டு பண்ணால் நான் போய் கெஞ்சிட்டுமா அப்படின்ற ஒரு ஈகோ. எல்லா விதத்துலையும் ஈகோ. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரியும், என்னோட சின்ன பொண்ணு அவள் சொல்கிற நான் கேட்கணுமா, என்னோட சின்ன பையன் என்னோட பெரிய யாராக இருந்தாலும் சரி அவன் சொல்கிற நான் கேட்கணுமா, என்னோட லைஃப் எனக்கு தெரியாதா, நான் எனக்கு வாழ தெரியாதா அப்படின்னு ஒவ்வொன்றையும் குண்டக்க மண்டக்க யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அது உங்களை தான் அதிகமாக கஷ்டப்படுத்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக பயன்பட்டுச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு வீடியோ ஒவ்வொரு இருக்கும். சி டாட்டா, பாய்.